நண்பன் ஆடியோ லான்ச் ஞாபகம் இருக்கு, நீ தான் ஹீரோ ஆயிட்டல்ல, இன்னும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சார் கேட்டாங்க. அப்பயே நான் ரிப்ளை சொல்லியிருந்தேன், சார் நீங்கள் சொல்லும்போது தான் தெரியுது சார் நான் ஹீரோ ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி. பட் அதெல்லாம் தாண்டி எனக்கு லைஃப்பில் மறக்க முடியாத மொமெண்ட் வந்து அவர் பிடிச்சிட்டாரு, குழந்தைங்க எல்லாரையும் பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ஒரு பெரிய பிராண்ட். அது சாரே சொல்லும் பொழுது இவ்வளோ குழந்தைங்க ஃபேன்ஸ் இருக்கிற ஒரு பெரிய ஸ்டார் வந்து அந்த வார்த்தையை மேடையில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது எனக்காக சொன்னாங்க. அது டெஃபினட்டா நான் லைஃப் லாங் மறக்க மாட்டேன். கிட்ஸ் புடிச்சிட்டாரு இஸ் a word. துப்பாக்கிய புடிங்க சிவா இஸ் an emotionங்க. சோ அங்க ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் சிவகார்த்திகேயனுடைய அந்த வளர்ச்சியை எப்பவுமே தளபதி விஜய் சார் ரசிக்கிறாரு. அதான் நிஜம். நம்ம பிஹைண்ட் உட்ஸோட கோல்ட் மெடல்ஸ்ல தளபதி விஜய் அண்ட் சிவகார்த்திகேயன் 2 பேருமே ஒரு தடவை வந்திருந்தாங்க. அப்பவும் சிவகார்த்திகேயனை பார்த்துட்டு தளபதி விஜய் உடனே போயிட்டு கை கொடுத்து ஹக் பண்ணி அவருடைய அன்பை வெளிப்படுத்தினாரு. அன்னைக்கு நீங்க சொன்ன வார்த்தை ரொம்ப பெருசு சார். தேங்க்யூ ஸோ மச் சார். பிஹைண்ட் உட்ஸ் கோல்ட் மெடல்ஸ் வாங்கிட்டு நம்ம எஸ்கே பேசும்போது நண்பன் படத்தோட ஆடியோ லான்ச்ல விஜய் சார் என்ன கேட்டாரு, நீ தான் ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சிட்டல, இங்க இன்னும் என்னப்பா பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு உரிமையோட கேட்டாரு. அப்புறம் அவ்வளோ பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன்ல வந்து கிட்ஸை இவர் பிடிச்சிட்டாரு அப்படின்னு வேற ஷேர் பண்ணியிருந்தாரு. அவ்வளோ பெரிய ஹீரோ, அவருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, முக்கியமா குழந்தைங்க. அவர் அப்படி சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஆனா விஜய் சார் வந்து எனக்காக சொன்னாரு, அதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்னு சிவகார்த்திகேயன் ஷேர் பண்ணியிருப்பாரு. ஸோ அங்க ஆரம்பிச்சு அந்த ஜர்னி பாத்தீங்கன்னா இப்ப கோட் படம் வரைக்கும் கண்டினியூ ஆயிருக்கு. துப்பாக்கியை புடிங்க சிவான்னு தளபதி விஜய் அந்த துப்பாக்கியை எஸ்கே கிட்ட கொடுக்கும் போதும் சரி, இதை விட வேற முக்கியமான வேலைக்கு நீங்க போறீங்கன்னு தெரியுது, நான் பாத்துக்கிறேன்னு சிவகார்த்திகேயன் சொல்லும் போதும் சரி, வேற லெவல் கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டுங்க அதெல்லாம். அது மட்டும் இல்லாம ஒரு லக்ஸூரியஸான வாட்சையும் விஜய் சார் சிவகார்த்திகேயனுக்காக கிஃப்டாவும் கொடுத்திருந்தாரு. சிவகார்த்திகேயன் ஹோஸ்டா இருக்கும் போதே தளபதி விஜய் பார்த்து என்கரேஜ் பண்ணி, அப்புறம் ஹீரோவா ஆனதுக்கு அப்புறமா இன்னும் நீங்க மேல வருவீங்க அப்படின்னு அவரை ஏத்தி விட்டு இன்னைக்கு கோட் படத்துல துப்பாக்கியை புடிங்க சிவான்னு பொறுப்பையே கையில கொடுத்துட்டாரு. இந்த விஷயத்தை பத்தின உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு பிஹைண்ட் உட்ஸை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.